ஹே கைஸ், நான் வினோத். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டைம் அண்ட் ட்ரையல். போன வீடியோவில் நம்ம இனோவேஷனை பற்றின பேசிக் கான்செப்ட்ஸை பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லை, ஒரு சில இனோவேஷனை பற்றின ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம். குளோபல் ஃபோரமில் இந்தியா எப்படி இருக்குது, எந்த பொசிஷனில் இருக்குது, இந்தியாவில் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் கூட ஒரு இனோவேட்டராக இருக்கலாம். இனோவேஷனோட ஏதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கலாம், அதை அடுத்ததாக எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். இல்லை, ஈவன் டெவலப் பண்ண ஐடியாவை எப்படி நம்ம பேட்டன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அவ்வளோ ஈவன் நீங்கள் பேட்டன் கூட பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட்டுமே கூட இருக்கலாம், அதை எப்படி மார்க்கெட்டுக்கு கொண்டு வரது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதனால் இந்த சேனலில் நான் மட்டுமே பேசிக்கிட்டு வேறு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்க போகிறது கிடையாது. நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த முயற்சியில் உங்களோட ஐடியாஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்டேஜஸ் ஆஃப் இனோவேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே இனோவேஷனில் ஒரு 8 ஸ்டேஜ் இருக்குது. அது நம்ம இனோவேஷன் சைக்கிள்னு கூட சொல்லுவோம். இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துக்கோங்களேன். நம்ம கார் ஓட்டும் போதோ பைக் ஓட்டும் போதோ என்றைக்குமே நம்ம க்ளோஸ் ரேஞ்சில் மட்டும் பார்த்துக்கிட்டு ஓட்ட மாட்டோம். தூரத்தில் என்னென்ன வண்டி வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சுதாரித்து தான் நம்ம வண்டி ஓட்டுவோம். அதே மாதிரி தாங்க இனோவேஷனும். நீங்கள் இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அடுத்ததாக நீங்கள் என்னென்ன ஸ்டேஜஸை கடந்து போகிறீங்க, அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்க போகுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிளியராக தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி இப்போவே நீங்கள் ரொம்ப ப்ரிப்பேர்டாக முன்னேறி போகலாம். அதுக்காக தான் நீங்கள் ஸ்டேஜஸ் ஆஃப் இனோவேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இனோவேஷனோட முதல் ஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ். திடீர்னு ஒரு நாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு நான் இன்றைக்கி இனோவேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி போனால் அது சரியாக வருமா? சரியாக வராது. ஏன்னா இனோவேஷனுங்கிறது ஒரு ப்ராப்ளத்தோட சொல்யூஷனாக தாங்க இருக்கணும். அது மேபி ஒரு ப்ராப்ளமாகவும் இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி நல்லா நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நம்ம இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற ஏடிஎம் மிஷின். அதை அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் யோசித்து பார்ப்போம். இந்த ஏடிஎம் மிஷின் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நம்ம நாட்டோட மக்கள் தொகை எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும், எத்தனை பேங்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஏடிஎம் மிஷின்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கிளம்பி பேங்க்குக்கு போவீங்க, சலானை ஃபில் பண்ணணும், க்யூவில் நிற்கணும், பணத்தை வாங்கணும், அதுக்கப்புறம் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி இருக்கிற கூட்டத்துக்கு நீங்கள் பேங்க்குக்கு போய் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி முடிக்கணும்னா உங்களோட ஒரு நாள் ஃபுல்லாக காலி. இதுதான் ப்ராப்ளம்னு சொல்கிறது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஏடிஎம் மிஷின். இனோவேஷனோட செகண்ட் ஸ்டேஜ் ஐடியா ஜென்ரேஷன். என்றைக்குமே ஒரு ஐடியா ஃபஸ்ட் டைமே சக்ஸஸ் ஆகிடாது. அதே மாதிரி ஒரே ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு எல்லா ப்ராப்ளத்தையும் நான் சால்வ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் கொடுக்கலாம், இல்லை ஐடியாஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல லிஸ்ட் பண்ணணும். அதுதான் ஐடியா ஜென்ரேஷன். இதுக்கு நம்ம ஏடிஎம் எக்ஸாம்பிளே எடுத்துக்குவோம். நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்ன? நம்ம டெய்லி பணம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப நேரம் செலவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுக்கான பாசிபிள் சொல்யூஷன்ஸ் என்னவாக இருக்க முடியும்? ஒன்று நம்பர் ஆஃப் பேங்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், அதாவது பேங்க்கோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தலாம். ரெண்டாவது நம்பர் ஆஃப் கேஷ் கவுண்டர்ஸ் இல்லை கேஷியர்ஸோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தலாம் ஒரு பேங்க்லேயுமே. மூணாவது சலான் ஃபில் பண்ணுற டயத்தை கம்மி பண்ணுறதுக்காக மக்கள்கிட்ட எல்லாம் கார்டை கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் கார்டை எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் இமீடியட்டாக பேங்க்லேயே அந்த கார்டை கொடுத்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடலாம். நாலாவது சொல்யூஷன், நான் பணத்தை எல்லாம் ஃபில் பண்ணி அங்கங்கே வச்சிடறேன், உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த செகண்ட் ஸ்டேஜில் ஒரு ப்ராப்ளம்க்கு என்னென்ன பாசிபிள் சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸை நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இனோவேஷனோட அடுத்த ஸ்டேஜ் ஐடியா எவாலுவேஷன். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் போன ஸ்டேஜில் ஜென்ரேட் பண்ண ஐடியாஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் அந்த ஐடியாஸை நீங்களே கொஷின் பண்ணணும். இந்த ஐடியா சரியான ஐடியாவா? இது சாத்தியமா? இதை பண்ணணுன்னா எவ்வளோ செலவாகும், எவ்வளோ நேரம் எடுக்கும்? இந்த சொல்யூஷன் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுமா, இல்லை ஒரு போர்ஷன் ஆஃப் த ப்ராப்ளம் மட்டும்தான் சால்வ் பண்ணுமா? இப்படின்லாம் நீங்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஐடியாவை இல்லை ஒரு ஐடியாஸையும் நீங்கள் எவாலுவேட் பண்ணணும். இப்போ நம்ம போன ஸ்டேஜில் ஜென்ரேட் பண்ண ஐடியாஸே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோமே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? பேங்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அது நம்ம நினச்சோடனே ஏகப்பட்ட புது பேங்க் ஆரம்பிச்சிட முடியுமா? அது கொஞ்சம் கஷ்டமானது தானே. ரெண்டாவது ஐடியா என்ன? கேஷியர்ஸோ இல்லை கேஷ் கவுண்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம புது ஆட்களை ஹையர் பண்ண வேண்டியது இருக்குது. திடீர்னு ஒரு நாள் வேலை இருக்கும், ஒரு நாள் வேலை இருக்காது, அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ அது கூட ஒரு பாசிபிள் சொல்யூஷனாக இருக்க முடியாது. மூணாவது நம்ம என்ன சொன்னோம்? கார்ட்ஸை கொடுத்துட்றோம், நீங்கள் கார்டை எடுத்துகிட்டு பேங்க்கில் சலான் ஃபில் பண்ணாமல் கேஷ் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னோம்.
அது மேபி ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். ஏன்னா நம்ம சலான் ஃபில் பண்ணுற டயத்தை கம்மி பண்ணுறோம். பட் ஆனால் அது எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுதா? இல்லை. ஸ்டில் நீங்கள் பேங்க்குக்கு போய் தான் ஆகணும், க்யூவில் நின்று தான் ஆகணும். வெறும் சலான் ஃபில் பண்ணுற டயத்தை மட்டும்தான் கம்மி பண்ணுது. 4வது என்ன சொன்னோம்? பணத்தை வந்து பாக்ஸில் ஃபில் பண்ணி எல்லா இடத்துலையும் வச்சாலும் நீங்கள் போய் எடுத்துக்கோங்க. அது பாசிபிள் தான். பட் ஆனால் சேஃப்டி இருக்குல்ல, செக்யூரிட்டி இருக்குதுல்ல, யார் வேணாலும் போய் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாமா? யாராவது ஒருத்தர் பார்த்து தானே பணத்தை கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம 2 ஐடியாஸாக மிக்ஸ் பண்ணுறோம். ஒன்று உங்களோட ஐடென்டிட்டியான உங்களோட கார்டு, 2வது அந்த பாக்ஸில் பணத்தை போட்டு எல்லா இடத்துலையும் வைக்கிறோம். ஸோ இதனால் என்ன ஆகுது? எல்லா இடத்துலையும் பணம் கிடைக்குது, எல்லா நேரத்துலையும் பணம் கிடைக்குது. அண்ட் உங்களோட ஐடென்டிட்டியான அந்த கார்டை போட்டால் மட்டும்தான் அந்த பணம் வெளியில் வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம 2 ஐடியாவையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்படி தாங்க ஐடியாவை எவாலுவேட் பண்ணணும். இன்னோவேஷனோட 4வது ஸ்டேஜ் தான் ஸ்ட்ராங் கேஸ், அதாவது பிஸ்னஸ் கேஸ். பிஸ்னஸ் கேஸ்னால் என்னென்னா, உங்ககிட்ட இருக்கிற ஐடியா வந்து ஏன் பெட்டர், அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு டாக்குமெண்ட் தாங்க பிஸ்னஸ் கேஸ். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களோட ஐடியாவை ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் சுச்சுவேஷனில் கம்பேர் பண்ணணும். எக்ஸிஸ்டிங் சுச்சுவேஷன், எல்லோரும் பேங்க்குக்கு போய் சலான் ஃபில் பண்ணி க்யூவில் நின்று வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. உங்களோட ஐடியா ஒரு கார்டை வச்சு மெஷினில் ஃபுல்லாக பணத்தை ஃபில் பண்ணி எல்லாத்துக்கும் பணத்தை ஆக்சசபிளாக பண்ணுறது தான் உங்களோட ஐடியா. ஸோ இது 2த்தையும் கம்பேர் பண்ணி என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, உங்கள் ஐடியா வந்து ஏன் ஆல்ரெடி இருக்கிற சுச்சுவேஷனோட பெட்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இந்த பிஸ்னஸ் கேஸை யார்கிட்ட கொண்டு போய் காட்டணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ப்ராடக்டோட இல்லை நம்ம சொல்யூஷனோட கஸ்டமர்கிட்ட. இந்த கேஸில் அது வந்து ஒரு பேங்க். இப்போ உங்களோட ஐடியா வந்து வேறு ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்குது, இல்லை வேறு ஒரு ப்ராடக்ட்டில் நீங்கள் இனோவேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட காட்டணும்? அதுக்காக இருக்கிறவங்க தாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ஸும் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டும். அவங்களோட ஃபுல் டைம் வேலை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்கக்கிட்ட பணம் இருக்கும், இந்த மாதிரி புதுசாக வரக்கூடிய ஐடியாஸ் அண்ட் சொல்யூஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் அவங்களோட ஃபுல் டைம் வேலையே. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை அவங்க கொஞ்சம் எடுத்துக்குவாங்க, நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு போர்ஷன் எடுத்துக்குவாங்க, உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஒரு போர்ஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் 2வது பெனிஃபிட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட ஐடியாவை நீங்கள் பேட்டன் பண்ணணும். ஸோ அதனால் உங்களோட ஐடியா வந்து சேஃப் ஆகும். அண்ட் உங்களோட ஐடியாவை வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ராயல்ட்டி ஃபீயை அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அண்ட் வேறு யாரும் திருடிட்டும் போக முடியாது. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ஸை எப்படி காண்டாக்ட் பண்ணணும், பேட்டன்ட் எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்ப்போம். இன்னோவேஷனோட அடுத்த ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஃபிசிக்கல் ப்ரோட்டோடைப்பை நீங்கள் டெவலப் பண்ணணும். ப்ரோட்டோடைப்னால் ஒரு ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் மாடல், ஓகேவா, ஒரு முதல் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணும்போது தான் அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை எப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஏடிஎம் மிஷின் எக்ஸாம்பிள் அகைன் பார்த்தீங்கன்னா, கார்டு வந்து கரெக்டாக ரீட் பண்ணுதா, கேஷை வந்து என்ட்ரு பண்ணால் கரெக்டான கேஷை கொடுக்குதா, பணம் உள்ள சேஃபாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் எவாலுவேட் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் இந்த ஃபேஸ், டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங். இன்னோவேஷனோட 6th ஸ்டேஜ் தான் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, கஸ்டமரும் இருக்கிறாங்க. ஸோ அது நீங்கள் வந்து ஒரு பைலட் ரன் பண்ணணும். பைலட் ரன் அப்படின்னா ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ரியல் டைமில் உங்கள் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண வைக்கிறது தான் பைலட் ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கொடுத்து ஒரு சில ஏரியாவில் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் பைலட் ரன். ஸோ அந்த ஸ்டேஜ் தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்டேஷனில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், அடாப்டேஷன். அதாவது உங்கள் ப்ராடக்ட் வந்து இந்த சொசைட்டியில் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் சிஸ்டமோட எப்படி இன்டெகிரேட் ஆகுது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏடிஎம் மிஷினை கொண்டு போய் வச்சுட்டா எல்லாராலையும் போய் பணம் எடுத்துட முடியுமா? முடியாதுல்ல. அதுக்கு முதல்ல கார்டு வேணும். நீங்கள் போய் கார்டு எல்லாத்துட்டையும் கொடுக்க முடியுமா? முடியாது. அது பேங்க்கு தான் கொடுக்கணும். ஸோ பேங்க்கையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கார்டை ரெடி பண்ணுங்கள், இந்த மிஷினில் அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களோட சிஸ்டம் அவங்களோட சிஸ்டத்தோட இன்டெகிரேட் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். இன்னோவேஷனோட அடுத்த ஸ்டேஜ் தான் ஸ்கேலிங் அப். அதாவது நீங்கள் ஆல்ரெடி பைலட் ரன் பண்ணிட்டீங்க, எல்லாமே ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் பைலட் ரனில் கண்டுபிடிச்ச சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இன்னும் நிறைய பேங்க்ஸ், நிறைய ஏரியாவில் இன்ஸ்டால் பண்ணலாம். இன்னோவேஷனோட அடுத்த ஸ்டேஜ், அதாவது 8வது ஸ்டேஜ் தான் அப்கிரேட். ஸோ இப்போ உங்கள் ப்ராடக்ட் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ப்ராடக்ட்டை வந்து கண்டினியூஸாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரணும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து இன்னோவேஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னா மறுபடியும் முதல்ல இருந்து உங்கள் ப்ராடக்ட்டில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது, அதை எப்படி அட்ரஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரி இனோவேட் பண்ணலாம், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி குட்டி குட்டி இன்னோவேஷன்ஸில் உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பீங்க. அதுதான் அப்கிரேட். அகைன் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து ஏடிஎம்லாம் கண்டுபிடிச்ச அந்த பீரியடில் வந்து பணம் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் கேஷை டெபாசிட் பண்ணலாம், உங்கள் பாஸ்புக்கை பிரிண்ட் பண்ணலாம், இவ்வளோ ஏன் ஃபோன் கார்டு இல்லாமல் வெறும் ஃபோனை வச்சே கூட நீங்கள் கேஷை வித்ட்ரா பண்ணலாம்.
இந்த இனோவேஷன் சைக்கிளில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை யாராவது காண்டாக்ட்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சேனலோட இமெயில் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களோட கொஷின்ஸை நீங்கள் அங்கேயும் கேட்கலாம். லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜேர்னியில் நீங்கள் தனியாக கிடையாது, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா முன்னேறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, நம்மளோட முயற்சி நிறைய பேரை போய் சேரும், நம்ம சேனலும் வளரும். 2வது, நான் அடுத்ததாக போடுற கண்டென்ட்ஸ் அண்ட் புது வீடியோஸ் உங்களை உடனே வந்து சேரும். Until then, stay safe, stay connected. Bye.